கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை யாருக்கு விளங்க பண்ணுகிறார் என்று சொன்னால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. இன்றைக்கி எவ்வளவு விளக்கமாக சொன்னாலும் ஒரு கூட்டத்தாருக்கு பேய் பிசாசனை பற்றி புரியலை. பிசாசனம் உண்டு என்று வேதம் சொல்லுது. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். உலகத்திலையும் பார்க்குறோம். வெட்டுறேன், விரட்டுறேன், துரத்துறேன், எரிக்கிறேன், குத்துறேன், இப்படிலாம் பரியாசம் பண்ணுறாங்க. இதை யாருக்கு விளங்க பண்ணும் என்று சொன்னால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவது, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, அப்படிப்பட்டவர்கள் தான் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். தேவனை குறித்து உத்தம இருதயம் உண்டா? நேற்று பிரசங்கத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு இடத்துல ஒரு பேய் துரத்துறதுக்கு 40 ஊழியக்காரங்களை ஒன்று கூட்டினாங்களாம். 40 ஊழியக்காரங்களை. அந்த பேய் சொல்லுச்சு, பேய் பிடிச்சவன் சொல்லுச்சு, இந்த பார், என்னை விரட்ட வந்திருக்கீங்க, 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன், இந்த இடத்த விட்டு ஓடி போகணும், இல்லைன்னா உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நேற்று பிரசங்கத்தில் சொன்னார் ஊழியக்காரர். காலையில் அவர் பேர் மார்ட்டின், பின்னால் என்னன்னு தெரில, நல்ல வலிக்காக இருப்பார். தொழுநோயாளிகளுக்கெல்லாம் பஞ்சு வச்சு தொடச்சி மருந்து அந்த ஊழியத்தை செய்கிறவர். 5 நிமிஷம் டைம் தர்றேன், ஓடி போயிரு, இல்லை உனக்கு என்ன நடக்குமோ தெரியாது. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரரும் இல்லை. ஒரு ஊழியக்காரர் கூட அந்த இடத்துல இல்லை. தேவனுடைய வல்லமை ஏன் விளங்கலை? யாரையாவது குறை சொல்லி எனக்கு வேலையாக இருக்க வேண்டாம். கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் இங்கே சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், தேவனுடைய வல்லமை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன் தெரியாது. கர்த்தருடைய நடத்துதல் எப்படின்னு தெரியாது. இந்த பயம் இருக்க, இந்த பயம் வேதனையுள்ளது. இந்த பயம் யாருக்கு இருப்பது நியாயம் என்று சொன்னால், கடன்காரர்களுக்கு இருப்பது நியாயமானது. கடன் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் பயம் இருக்கணும். கடன்காரனை பார்க்கும்போது மட்டும்தான் பயம் இருக்கணும். வேறு எந்த பயமும் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. வேறு யாருக்காவது நடக்க போகிற ஒரு சம்பவம் நமக்கு நடந்துட போகிறதில்ல. பயம் வேதனை உள்ளது. அப்போ 40 ஊழியக்காரங்க ஓடி போயிட்டாங்க 5 நிமிஷத்துக்குள்ள. இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. தம்முடைய வல்லமையை யாருக்கு விளங்க பண்ணலாம்? யாருக்கு விளங்க பண்ணலாம்? யார் மூலமாய் விளங்க பண்ணலாம்? இந்த விஷயத்தில் மதியில்லாதிருந்தீர். இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பிரசங்கம் பண்ண தான் வந்திருப்பாங்க. இப்போ பாஸ்ட் மீட்டிங் முடிஞ்ச வரைக்கும் ஏன் போகிறதில்லைன்னா, வர்ற ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுவது என்னை பார்த்துட்டாங்கன்னா பேயை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. சும்மா பேய் பிசாசு செய்வன சூனிய எரிக்கிறேன், வெட்டுறேன், குத்துறேன். எங்கே சுகமாச்சா இல்லையே விசாரித்து பாருங்கள். இன்னொருத்தர் பாஸ்ட் மீட்டிங் உட்காந்துருக்கேன், பக்கத்தில் உட்காந்து காதுக்குள்ளே சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னு குறி சொல்லிட வேண்டியது.
ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வெளிப்பாடு கிடைச்சா சொல்லத்தான் செய்வோம். இந்த வீட்டு சூழ்நிலை என்னவோ சொல்லத்தான். அது உண்டா இல்லையா? அந்த வீட்டில் அது உண்டா இல்லையா? ஃபோன் பண்ணும்போது சில நேரம் வெளிப்பாடு கிடைக்கும். உண்டா இல்லையா? தேவனுடைய ஆவியை பகுத்தறியணும். குறை சொல்லணும் இருக்கா, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் நாமும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படணும். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு உத்தம இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்கள் யார் என்று அவர் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் அநேகர் மதியில்லாது இருக்கிறார்கள். அதனால தான் போராட்டம். ஆகையால் திருமுதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அதனால தான் போராட்டம். போராட்டம் எதனால் வருது? இது சத்துருவினால் வருது. இந்த குழப்பம் பிசாசினால் வருதுன்னு தெரியல. ஏன் சபைக்குள்ள குழப்பம், குடும்பத்துக்குள்ள குழப்பம், இருதயத்துக்குள்ள குழப்பம்? இது பிசாசினால் வருதுன்னு தெரியல. ஏன்னா பிசாசன் நம்பலை. நன்மை என்று ஒன்று இருந்தால் தீமை என்று ஒன்று உண்டு. சுத்தம் என்றால் அசுத்தம் உண்டு. தேவன் என்றால் பிசாசு ஒன்று உண்டு. பரிசுத்தம் என்றால் அசுத்தம் என்று உண்டு. எல்லாவற்றையும் எதிர்மறையான ஒன்று உண்டு. வேதத்தில் அப்படி இருக்கிறது. தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னார். பார்க்குறார், தேடி பார்க்குறார். வல்லமை யாருக்கு விளங்க பண்ணலாம்? யாரை கொண்டு வல்லமை விளங்க பண்ணலாம்? தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டியது அவசியம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். தேவனாய கர்த்தர், நம் நடுவிலே இருக்கிற தேவனாய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன்மேல் கம்பீரமாய் களி கூறுவார். தேவனாய கர்த்தர் நம் மத்தியில் இருப்பார் என்று சொன்னால் இப்படியெல்லாம் நமக்கு நடக்கும். தனிப்பட்ட மனிதனுடைய நடுவே எப்படி தேவன் இருக்க முடியும்? ஒரு கூட்டம் இருக்குன்னா நடுவில் இருக்கலாம். தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தில் இருப்பதுதான் மனிதனுடைய நடுவிலே இருப்பது. இருதயத்தை ஆட்கொள்வது அதான் மையப்பகுதி. பூமியின் மையப்பகுதி இருதயம். மனிதனுடைய மையப்பகுதி இருதயம். நடுவிலே தேவன் இருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதனை தேவன் எப்படி வேண்டுமானாலும் நடத்துவார். வல்லமையுள்ளவர், ரட்சிக்கிறவர், நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவருடைய வல்லமை நமக்குள்ளே விளங்கி நம்மை ரட்சித்து அவருக்குள் நாம் நடக்கும்போது, அவருடைய ஆளுகைக்குள் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் கம்பீரமாய் களி கூறுவார். நம் பேரில் பேரை சொல்லி, இந்த பேரை சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, பேரை சொல்லுவாங்க. என்ன ஒரு பேரை சொன்னால், இந்த பேரை சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலருடைய பேரை சொன்னால் ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பெரிய ஊழியக்காரர் பரலோகம் போயிட்டு வந்தார் அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறக்கு ஆசையாக இருக்கும். நல்ல வல்லமை அவங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும். அன்பு செலுத்துகிறவங்க பார்க்க ஆசையாக இருக்கும். உலக பிரகாரமாக பொருளாசை கொண்டவங்களுக்கு நிறையா பணம் கொடுக்குற இடத்துக்கு பார்த்தா ஆசையாக இருக்கும். ஏதாவது சும்மா கொடுக்குறாங்க, ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், யாருடைய இருதயம் தேவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறார். மிகுந்த கம்பீரமாய் அவர் சந்தோஷப்படுகிறார். நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்து தான், நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்து. உத்தம இருதயத்தோடு அவரை தேடுகிறதற்கு பிரயாசப்பட்டு போகிறாங்க. ஹேண்டிகேப்டு, அவங்களால வேகமாக நடக்க முடியாது, நொண்டி தான் போவாங்க. ஆனால் நிஜமாகவே பிரயாசப்பட்டு போவாங்க. பலகீனங்கள் இருக்கும், மெய்யாகவே தேவனை பின்பற்றி கொண்டிருப்பாங்க. அவர் அதை பார்க்குறார், அந்த உள்ளத்தை பார்க்குறார். அதை பார்க்கும்போது அவரிடத்தில் அந்த வல்லமை விளங்க பண்ணுகிறார். தேவனை நாம்
பின்பற்றுகிற விதம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 15:33. ஆகாத சம்பாஷணைகள் இதான் நிறையா இருக்குது. 2 விசுவாசிகள் சேர்ந்தால் ஏதோ ஒரு ஊழியக்காரர் அவங்க ஊழியக்கார குறை சொல்லுவாங்க. 2 ஊழியக்காரர் சேர்ந்தால் ஏதாவது ஒரு ஊழியக்காரர் குறை சொல்லுவாங்க. ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு குறை சொல்லுகிறதே தான் பிரசங்கம். பார்த்துருக்கோம், நான்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளவோ வாஞ்சையாக வந்திருப்பாங்க. வரம்பெற்ற ஊழியக்காரராச்சே, அனுபவமுள்ள ஊழியக்காரராச்சே, வாஞ்சையாக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. யாரையாவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இப்படி ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கக்கூடிய இடத்திற்கு போகாதிருங்கள். அதான் அர்த்தம். மோசம் போகாதிருங்கள். மோசம் போக்குகிற உபதேசங்கள் இன்றைக்கி நிறையா இருக்குது. மோசம் போக்குகிற உபதேசங்கள், தவறான உபதேசம், தவறாய் வழி நடத்துகிற உபதேசம். சிலருடைய உபதேசத்தை பார்த்தா உலகத்துக்குள்ளேயே பூமிக்குள்ளேயே இருக்கும். ஊழியத்துக்கு வண்டி வாங்கணும், ஊழியத்துக்கு இடம் வாங்கணும், ஊழியத்துக்கு ப்ரேயர் கால் கட்டணும், ஊழியத்துக்கு போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், ஊழியத்துக்கு பணம் வாங்கணும், ஊழியத்துக்கு காணிக்க வேணும், ஊழியத்துக்கு டொனேஷன், இப்படியே தான் இருக்கும். எனக்குள்ள ஒரு துக்கம் உண்டு, வேதனை உண்டு. 30 வருடம் ஊழியத்தை செய்து சாதிக்க முடியும். எவ்வளவு பிரசங்கம் வேணாம் பண்ணலாம். ஒருவேளை இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் சுகமானவர்களை கணக்கு பார்ப்பேன் என்று சொன்னால், ஒருவேளை என்னால் சுகப்பட்டவர்கள் 4வது 5வது இடத்தில் இருப்பார்கள். அத்தனை 1000 பேர் சுகமடைஞ்சிருக்காங்க. ஆனால் பிரசங்கம் பண்ணுறோம். அங்கே போய் பார்த்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே போய் பார்த்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணால் எவ்வளவு நல்லா இருக்கும். எத்தனையோ பேருக்கு இருக்குது, நமக்கெல்லாம் இல்லையே. என்ன காரணம்? நம்ம தான் தடை. நம்முடைய வாகனம் சரியாக இல்லை, நம்முடைய சிறகுகள் சரியாக இல்லை. சிறகுகள் சரியாக இருந்தால் பிறந்தலாம். நம்முடைய சிறகுகள் ஓட்ட விழுந்திருக்கு, பலகீனப்பட்டிருக்கு. நமக்கு பறக்க பலன் இல்லை. நம்முடைய அர்ப்பணிப்பு நமக்கு அவ்வளோதான். இதுதான் காரணம். சாதிக்கணும். என்ன சாதிக்கிறது? இதெல்லாம் இந்த கட்டடங்கள் இதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் கூட வரப்போகிறதில்ல. இல்லை இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எதுவுமே ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானதல்ல. நம்முடைய வாழ்க்கை முதற்கொண்டு நீங்கள் வச்சிருக்கிற வாகனம் இன்னொருத்தரை சேர்ந்துடும். நீங்கள் குடியிருக்கிற வீடு இன்னொருத்தரை சேர்ந்துடும். நீங்கள் பார்க்குற உத்தியோகம் இன்னொருத்தரை சேர்ந்து, நீ ரெட்டட் ஆகித்தான் ஆகணும், இன்னொருத்தரை சேர்ந்துடும். இப்படி ஐஸ்வர்யம் சொத்து எல்லாம் இன்னொருத்தரை சேர்ந்துடும். எல்லாத்தையும் விட்டு தான் கொடுத்தாகணும். எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. புத்திசாலியாக இருப்போம் என்று சொன்னால், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் மாத்திரம்தான் புத்திசாலி. மற்றபடி இந்த உலகத்தில் புத்திசாலித்தனம் வாழ்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உலகத்தில் புத்திசாலித்தனம் வாழ்னா நாங்களாம் பெரிய புத்திசாலி கிடையாதுங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, அந்த உண்மையிலிருந்து அதனால் உயர்த்தப்பட்டிருக்கோம். நாங்களாம் பெரிய புத்திசாலி கிடையாது. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு பழகி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதெல்லாம் கூட தெரியாமல் இருக்கீங்களான்னு நினைப்பீங்க. புத்திசாலித்தனம் எதுவென்று சொன்னால், எதிர்காலத்தை வளமாய் அமைத்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஏன் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க? அதுக்கு விருப்பமே கிடையாது. எந்த பிள்ளையாவது விருப்பப்பட்டு பள்ளிக்கூடம் போகுதா? விருப்பமே கிடையாது. ஏன் கட்டாயப்படுத்தி அனுப்புகிறாங்க? எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனால் எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறதுக்காக கட்டாயப்படுத்தி வேதம் வாசிக்க சொல்கிறாங்களா? ஒரு குழந்தைய டைம் டேபிள் சொல்லி பாருங்கள். காலை தூங்கி எந்திரிச்சுன்னு என்ன செய்வேன்னு கேட்டு பாருங்கள். எந்திரிச்சு என்ன செய்வேன்? வாய் குப்பிளிப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? பல்லு விளக்குவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? குளிப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஸ்கூலுக்கு போவேன். அப்புறம் என்ன செய்வேன்? வீட்டுக்கு வருவேன். அப்புறம் என்ன செய்வேன்? டியூஷன் போவேன். அப்புறம் என்ன செய்வேன்? படுத்து தூங்குவேன். பைபிள் படிக்கிறதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தோமா? தூங்கி எந்திரிச்சோன்னே
பைபிள் படிக்கணும்னு சொல்லி கொடுப்போமா? நம்ம காஃபி குடிக்கணும்னு நம்ம கற்று வச்சுருக்கோமா? டீ குடிக்கணும், காஃபி குடி, ஏதாவது குடிக்கணும்னு கற்று வச்சுருக்கோமா? தூங்கி எந்திரிச்சோடனே பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்த விட முக்கியமாக ஜெபம் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கணும். நான் நிறைய இடத்துல கேட்டிருக்க கேள்வி, நீங்கள் படித்து இந்த உத்தியோகத்துக்கு வர்றதுக்கு எத்தனை புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பரீட்சை எழுதி, எவ்வளோ தெரியும், இந்த பைபிளை எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க, இதில் எவ்வளோ தெரியும்? இதுதான் எதிர்காலம், நிரந்தரமான எதிர்காலம் இதுதான். இதில் ஒன்றும் தெரியாது, ஆனால் ஏகப்பட்ட அனுபவம். அவரை போய் கேளுங்க, ஒரு ஏகப்பட்ட புஸ்தகம் படிச்சிருக்கார், அவர் ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது. அவரை போய் கேளுங்க, நல்ல ஆலோசனை சொல்லுவார். இதை குறித்து யாருக்கு தெரியும்? இதிலிருந்து ஆலோசனை சொல்கிறது யார்? இதுதான் நிரந்தரமான வழி. ஒரு அனுபவசாலியின் இடத்துல போய் ஆலோசனை கேட்குறது தவறு அல்ல. நான் கூட பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், யார் புஸ்தகத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் மிக சிறந்த அறிவாளி, அவங்களுடைய ஆலோசனை தான் கேட்கணும். அப்படி கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புஸ்தகத்தை பரிசாக வழங்குவது, புஸ்தகம் படிப்பது நல்ல விஷயம். நானும் படித்திருக்கேன், எவ்வளோ புஸ்தகங்கள் படித்திருக்கேன். கம்யூனிஸ்டத்தை உருவாக்கணுங்களை பற்றி படிச்சிருக்கேன், எவ்வளோ புஸ்தகத்தை படிச்சிருக்கேன். ஆனால் வேதத்திலே உள்ளதை போல் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஆலோசனை எதுலேயுமே கிடையாது. கம்யூனிஸ்டத்தை உருவாக்கினவர் எப்படி இறந்தார் என்று போய் பாருங்கள். இது எத்தனை தடவை படிச்சிருக்கோம்? இதில் என்ன தெரியும் நமக்கு? இதை சரளமாக வாசிக்க முடியுமா? எல்லாம் இதை சரளமாக வாசிக்க முடியுமா? ஏன் படிக்கலை? படித்தா தான் சரளமாக வாசிக்க முடியும். வேதத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதீர்கள். நாலு ஆத்மா ஒன்று சேர்ந்தால் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசிக்கணும். இந்த ஆத்மா, இந்த கிராமம் இப்படி இருக்குது, கிராமத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆத்மா இப்படி இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரங்க சேர்ந்தால் இந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த சபைக்காக, இந்த ஊழியக்காரருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஆகாத சம்பாஷணைகள் அதிகமான இடத்துல உண்டு. ஆகாத சம்பாஷணைகள் இவைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும், மோசம் போகாதிருங்கள். நம்முடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்குது? நம்முடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்குது? நித்தியத்தை குறித்து நினைத்து கொண்டே இருக்க முடியுதா? பூமியை குறித்து நினைத்து கொண்டே இருக்க முடியுதா? சரீரத்தில் பலகீனம் இருந்தால் அந்த பலகீனத்தை போக்க என்ன வழியோ அதை செய்யணும். ஆனால் இதுவே நமக்கு நிரந்தர சிந்தனை அல்ல. இந்த வேதனையை போக்குறதற்கு என்னவோ அதை செய்து நாம் நிரந்தரமாக நித்திய ஜீவனை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கணும். அப்போ தான் ஆவிக்குரிய காரியத்தில் பலப்பட முடியும். ஆவிக்குரிய காரியத்தில் அப்போ தான் பலப்பட முடியும். உலகத்தில் நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன், எப்படி வாழ்ந்தாலும் என்னத்தை சாப்பிட போகிறீங்க, அதைத்தான் சாப்பிட்லாம், ஒன்றும் சாதிக்க முடியாது. சாப்பிட்லாம் அவ்வளோதான், விருப்பப்பட்டதை சாப்பிட்லாம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. நல்லா ஏசிரும், நல்ல மெத்த, நல்ல கடை எல்லாம் இருக்குது. எவ்வளோ நேரம் தூங்க போகிறீங்க? 24 மணி நேரம் தூங்க முடியாது. தூக்கம் வர, அதுவும் தூக்கம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை. நல்ல ஏசிரும், நல்ல பெட்டு, தூக்கம் இல்லை. அது கர்த்தர் கொடுப்பது. கர்த்தரை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்து பாருங்கள், வேதத்தை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்து பாருங்கள், தியானம் பண்ணிகிட்டே இருந்து பாருங்கள், அந்த சமாதானம் எப்படி இருக்குன்னு. பரலோகத்திலையும் பொக்கிஷம் கட்டலாம். இதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தால் அதை செய்யணும்னு ஆசை வரும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு சுயநலம் இருக்காது, சுயநலம் இருக்காது, மாமிசத்தின் கிரியல் இருக்காது, பெருமை, பொறாமை, எரிச்சல் போன்றவைகள் இருக்காது. நம்ம என்ன செய்யணும்னு தான் கவனிப்போம், மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம கவனிக்க மாட்டோம். அது நமக்கு தேவையும் இல்லை. உத்தம இருதயத்தோடு அவரை தேடுள் யார் என்று அவர் பூமியிலே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ
அது உங்களுக்கு செய்யப்படும். தேவனுடைய வார்த்தைக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருந்தால் அந்த மனிதனுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? மனிதனுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? ஒரு ஊழியக்காரர் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சேஷ்டையெல்லாம் செஞ்சிட்டார். கிடச்சி எடுத்து பையில் வச்சுக்கிறது, கிடச்சி எடுத்து சுற்றுறது, சும்மா பஞ்சப்பாட்டு பாடுறது. பஞ்சப்பாட்டு பாடலாம் பிரச்சனை இல்லை, கிடச்சி எடுத்து வச்சுக்கிறது. இவரை நம்பி நம்ம ஆள் இல்லாத உள்ளே ஏதாவது மைக்கை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஒரு ஊழியக்காரன் இந்த பக்கம் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை, ஒரு மோசமான நிலைக்கு வந்துட்டார். அப்போ என்ன செய்யணும்? இன்னமும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கு. அவருக்கு ஒரு காலை எடுத்துட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணி காலை ஒரு 10 கிலோ காலை எடுத்துட்டாங்க. உடம்பு சரி, இன்னமும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கு. அவரை போய் பார்த்து அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு ஜெபம் பண்ணி, எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ஆவிக்குரிய சிந்தை, அதாவது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவன் நாம் கர்த்தருக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளும் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், அவர் இந்த பக்கம் வர வேண்டாம்னு சொன்னால் எவ்வளோ தூரம் வெறுத்து போய் அவர் வர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது? ஒரு இரக்கம் உண்டாகுது, மன உருக்கம். ஜெபம் மட்டும் பண்ணலை, என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கோம், ஜெபமும் செய்து கொண்டிருக்கோம். கர்த்தருக்குள் நாம் இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நாம் நமக்கு அந்நியர்களையும் நேசிப்போம், சத்துருக்களையும் சிநேகிப்போம், அந்நியர்களுக்கும் உதவி செய்வோம். தான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். விண்ணப்பம் பாருங்கள், விண்ணப்பம் பண்ணுறோன்னா எத்தனை விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம கேட்ட எல்லாம் கிடச்சிருச்சா? நம்ம கேட்ட எல்லாம் கிடச்சிருச்சா? எனக்கு இருக்கிற இது போய் இனிமேல் எனக்கு ஒன்றும் தேவைப்படாது அப்படி யாராலையும் சொல்ல முடியுமா? எத்தனை ஊழியக்காரரால் சொல்ல முடியும்? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டா, இனிமேல் எனக்கு தேவைப்படாது, இருக்கிறத வச்சு ஒழுங்காக ஊழியம் செஞ்சால் போதும், இருக்கிறத வச்சு ஒழுங்காக ஊழியம் செஞ்சு சாட்சியாக வாழ்ந்து பரலோகம் போனால் போதும். அப்போ கேட்டுக்கொள்வது ஏன் கிடைக்கல? எவ்வளோ விண்ணப்பம் பண்ணிகிட்ருக்கோம், எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், ஏன் கிடைக்கல? யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமாம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். மனுஷ கொலைபாதகம், காரணம் இல்லாமல் பயக்கிறது, காரணம் இல்லாமல் குறை சொல்கிறது. எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், தப்பு பண்ணிட்டார், அவர் நான் ஏன் குறை சொல்லணும்? எனக்கு தெரிய வருதுன்னே வச்சுக்குவோமே, நான் ஏன் அவரை குறை சொல்லணும்? அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போகிறோம். அது கொலை பாதகமாக இருக்குது. கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும், இதெல்லாம் ஜெபத்துக்கு என்னெல்லாம் தடைன்னு பாருங்கள். பொறாமை ஜெபத்திற்கு தடை பண்ணுகிறது. இன்னொரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கார், இன்னொரு ஊழியக்காரர் அதை போய் பார்த்தெல்லாம் சொந்த கட்டடம்னு நினச்சிக்கிட்டார். சொந்த கட்டடம்னு நினச்சிக்கிட்டு இவ்வளவெல்லாம் இருக்குது, இவ்வளவெல்லாம் இருக்குது, எனக்கு மாதம் மாதம் ஒரு உதவி செஞ்சால் என்ன, இந்த இவர் தானாக புலம்ப ஆரம்பிக்கிற இன்னொரு ஊழியக்காரர். அவர் இருக்கிறது வாடகை கட்டடம், இவருக்கு அது தெரியல. அவருடைய சொந்த கட்டடமாக தான் இருந்தால் என்ன, ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தால் அவர் வைத்துக்கொள்வார், நமக்கு தரும்போது நாம் வைத்துக்கொள்ளலாம். பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் நாம் ஜெபம் பண்ணியும் கிடைக்காமல் இருக்கிறதற்கு காரணம், நமக்கு ஜெபம் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம், ஜெபம் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம்
பொறாமை ஒரு பக்கம், பொறாமையுள்ளவராக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜெபம் எப்படி இருக்கணும்? தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று. அப்படி விண்ணப்பங்களையெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கே ஜெப விண்ணப்பம். இது மாதிரி இருக்குது. பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கோம், பணம் வேணும், வீடு கட்டுற பண தேவையை சந்திங்க, பிரேயர் கட்டுற பண தேவையை சந்திங்க, வாகனம் வாங்கணும் பண தேவையை சந்திங்க, ஊழியத்துக்கு நல்ல ட்ரெஸ் வேணும் பண தேவையை சந்திங்க. ஆத்துமாக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், தெளிவடையணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கோம், எத்தனை ஊழியக்காரங்க இருக்கோம். ஆத்துமாக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். ஆத்துமாக்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். தகுதியாய் விண்ணப்பம் பண்ணி அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது, இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இதுதான் காரணம். பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். சகையை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னாரு. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு லூக்கா 19ஆம் அதிகாரம் 8-9 வசனம். ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்றார். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேரால் சொல்ல முடியும்னு தெரியல. இயேசு கிறிஸ்து நேராகவே வந்துட்டார்னா இந்த வார்த்தையை எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் ஒரு இடத்தில் எதையாயிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். அநியாயமாய் வாங்கினது உண்டானால். கட்டாயப்படுத்தி நன்கொடை வாங்கின சபைகள் எத்தனை சபை? இதெல்லாம் அநியாயமாக வாங்கினது 4 மடங்காக திரும்ப கொடுக்க முடியுமா? உள்ளது உள்ளபடி சொல்கிறாங்க. அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயத்தினாலுமல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பெரியமாக இருக்கார்ன்று வேதம் சொல்லுது. ஒரு கிறிஸ்மஸோ இல்லை ஒரு புது வருஷமோ இல்லை சபை கட்டுதலோ ஊழியக்கார வீடு கட்டுதலோ வரும்போது கட்டாய நன்கொடை வசூலிப்பது எத்தனை பேர்? கல்விக்கூடங்களிலே எத்தனை பேர் விருப்பப்பட்டு நன்கொடை கொடுக்கிறார்கள்? எத்தனை பள்ளிகளிலே, கிறிஸ்துவ பள்ளிகளிலே கட்டாய நன்கொடை வாங்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து அந்த சபைகளிலே, அந்த பள்ளிக்கூடங்களிலே போய் இறங்கி நிற்பார் என்று சொன்னால் அநியாயமாய் வாங்கின எல்லாவற்றையும் 4 மடங்காய் திரும்ப கொடுத்து விடுவேன் என்று அவரால் சொல்ல முடியுமா? அநியாயமாக வாங்கிட்டீங்கன்னு யாராவது என்னிடத்துல வந்து சொன்னீங்கன்னா நான் உங்களிடத்தில் வாங்கினதை 4 பங்காக திரும்ப கொடுத்துட்றேன். உங்களில் யார்ட்டையாவது இல்லை வேறு எங்கேயாவது வாங்கினது கேள்விப்பட்டால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் யார்ட்டையோ அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா, அவருடைய விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி வாங்கியிருந்தா, அநியாயமாக வாங்கியிருந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்குறேன். அது எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, சகை அப்படி செய்திருக்கான். சகை அப்படி செய்தான். அநியாயம் வாங்கினது உண்டானால் நாளத்தினையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். சத்தியத்தை சொல்லுகிறதுனால் சத்துரு ஆயித்தான் தீரணும். என்ன பண்ணுறது?
பயக்க தான் செய்வாங்க. அதுக்கு ஏசு சொல்கிறாருவாங்க, ஏசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, எனக்கு குமாரனாக இருக்கிறான்னு அவர் அந்த இடத்துல சொல்லலை. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளை ஆகிறோம், எல்லாத்தையும் செஞ்சிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். எப்போ தேவனுடைய பிள்ளையார்? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அந்த வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவன் ஆபிரகாமுக்கு குமாரன் அறிக்கை செஞ்சிட்டார். இங்கே என்ன செய்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல், அப்படிதான் சொல்லியிருக்கு, ஆதியில் வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த நாமம், மாமிசத்தில் வந்த அந்த நாமம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை பெற்றதினால் உண்டு. ஊழியக்காரர் எனக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதை நான் மிகைப்படுத்திக்க முடியாது. ஒருவேளை அந்த அதிகாரத்தை சொல்லும்போது கர்த்தர் கிரியை செய்யலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் செய்கிற காரியம். ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும் போது பார்த்தேன் டிவியில், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த காரியத்தை இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், உடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, வேலை இல்லாத உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பீராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கேற்ற ஞானத்தை கொடுப்பீராக. கேட்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என் பிள்ளைக்கு நான் ஏதாவது கொடுக்கணுன்னு நீங்கள் யாராவது சொல்லணுமாங்க? இல்லை கேட்குறேன், என் பிள்ளைக்கு நான் ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் யாராவது சொல்லணுமா? இல்லை உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்கணுன்னா யாராவது வந்து சொல்லணுமா? உன் பையனுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுங்க, குழந்தை விளையாட்டு பிள்ளையாக இருக்கான், அவனுக்கு 2 பொம்மை வாங்கி கொடுங்க, ஒரு சைக்கிள் யாராவது சொல்லணுமா? அவருடைய உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் எம்ஏ முடிச்சிட்டார். நம்ம சபைக்கு வந்த பையன்தான். முடிச்சோன்னா அந்த பையன் அவங்க அம்மாட்ட என்ன சொன்னேன், ஏன்னா அந்த அம்மா வந்து மாவரைச்சி வீடோட கொடுத்து அது மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்க வச்சாங்க. எல்லா பிள்ளைகளும் படிக்க வச்சுட்டாங்க. எம்ஏ முடிச்சதுக்கப்புறம் அதோட நிப்பார் ஐடியா வேணும். இந்த பையன் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, பிரதர் எங்கள் அம்மாட்ட சொல்லி நீ பிஎட் படிக்க வச்சு சொல்லுங்க பிரதர். நானும் போய் சொன்னேன், பையனை பிஎட் படிக்க வைங்க. என் பையனை படிக்க வை எனக்கு தெரியாதா பிரதர், நீங்கள் வந்து சொல்லணுமா? என்கிட்ட சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என் பையனை படிக்க வைக்க நீங்கள் சொல்லணுமா, எனக்கு தெரியாதா? அப்போது அவருடைய பிள்ளைகளாக நிஜமாக நம்ம இருந்தால் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு யாராவது சொல்லணுமா? அந்த விண்ணப்பம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா உம்முடைய பிள்ளைகளுக்கு தாருன்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க மாட்டாரா? நிஜமாகவே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. சில விஷயங்கள் புரியாத விஷயங்கள் நமக்கு இருக்கும், நமக்கே தெரியாத விஷயமா இருந்தால் ஜெப விண்ணப்பம் கொடுக்குறது தப்பில்லை, நான் அதை தவறுன்னு சொல்ல. ஜெப விண்ணப்பம் கொடுக்குறது தவறல்ல, ஜெபம் கொடுக்குறது நல்ல விஷயம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்காமையா விடுவார்? இல்லை நம்முடைய சகோதரருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நானும் உங்கள் பிள்ளை அவங்களும் உங்கள் பிள்ளை நம்முடைய சகோதரருக்கு கொடுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. உம்முடைய பிள்ளைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்கும்போது. அப்படி ஜெபம் பண்ணுறது பெரிய தவறாக என்னன்னு தெரியல, எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாய் தருவார். உனக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிற தேவன். குழந்தைங்க வந்து என்கிட்ட ட்ரெஸ்ஸு கொடுன்னு கேட்டுச்சா? சின்ன பிள்ளை அப்போ தான் நடக்கிறான், ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா? இல்லை 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா? விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா? என்னத்தை கேட்டான்?
எல்லாம் வாங்கி கொடுக்கலையா? நிஜமாகவே பிள்ளைய பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு வாங்கி தர மாட்டாங்க, அவங்க பிள்ளைகள் தான் வாங்கி தருவாங்க. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக அவர் நமக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அதிகாரம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தின்படி நடக்கும். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்போது உரிமை உண்டு, கர்த்தரிடத்தில் உரிமை உண்டு. ஜெபம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த விசுவாசம் இருந்ததுன்னா ஜெபம் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே தானாகவே கிடைக்கும், வரும். நான் சொன்னேன்ல, வீடு கட்டணும், பிரேயர் கட்டணும், எல்லாத்தையும் சொன்னோம்ல, கிடைக்கும். தானாக அவர் எடுத்துக்கலாம். தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கான். உள்ளங்கையில் வரைஞ்சிருந்தால் மறைக்க முடியுமா? உள்ளங்கையில் இந்த மருதாணி போட்டிருப்பாங்க, மருதாணி போட்டு உள்ளங்கையில் போட்டிருப்பாங்க. அவங்களால் இதை மறைக்கவே முடியாது. எங்கே போனாலும் தெரியும். எத்தனை பேர் நின்னாலும் அத்தனை பேருக்கும் தெரியும். அது அத்தனை பேருக்கும் தெரியும். அத்தனை பேருக்கும் தெரியும் போது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? வரைஞ்சிருக்கார். அந்த மருதோன்றி இந்த மருதாணி போல ஒரு இலையில் அவர் வரையலை, உள்ளங்கையில் வரைந்திருக்காருன்னு சொன்னால் இப்படி உள்ளங்கைக்குள்ளே நம்மளை அவர் வச்சிருக்கார். அப்போ தூரமாக இருந்தால் தான் நம்ம கேட்குறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. எங்கேயோ இருக்கிறவங்கள்ட்ட தான் ஃபோனில் பேசி கத்திகிட்ருக்கணும். டவர் கிடைக்காது, தபால் போடணும். அந்த காலத்தில் தபால் போட்டால் போய் சேர்றதுக்கு 3 நாள், அப்புறம் அவங்க எழுதுறதுக்கு 1 நாள், வந்து சேர்றதுக்கு 3 நாள், 1 வாரம். ஏர்மெயில் வெளிநாடுகளுக்கு போட்டால் போய் சேர்றதுக்கு 15 நாள், அப்புறம் வந்து சேர்றதுக்கு 15 நாள், 1 மாதம். இப்போல்லாம் உடனே இந்த டவர் கரெக்டாக கிடைக்கணும். தூரமாக இருந்தால் சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே இருந்தால் பிரச்சனை கிடையாது, சுலபமாக சொல்லிக்கலாம், யாருக்கும் தெரியாது. தூரமாக இருப்பாங்கன்னா ஃபோனில் பேசும்போது யாரும் பார்த்துட்றாங்களா, யாரும் நிற்கிறாங்களா, பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். பக்கத்துலன்னா பிரச்சனை இல்லை. உள்ளங்கைக்குள்ளேயே இருந்தால் எப்படி இருக்கும்? உள்ளங்கைக்குள்ளேயே இருந்தால் அவர்கள் இப்போ இருக்கா, நாம் அவர் இப்படி சுரண்டி விடலாம். ஒரு கண்ணீர் விட்டால் போதும், ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும். ஒரு சொட்டு கண்ணீரை விட்டால் அவரை தொட்ட மாதிரி உடனே பார்த்துருவார், உடனே கிடைக்கும். நமக்கு இன்னும் தேவையென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை தான் கேட்கணும், தேவையில்லாத காரியங்களை கேட்க வேண்டியதில்லை. தேவைகளை கேட்கணும். உன்னை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. மதில்கள் நம்முடைய பாதுகாவல், நம்முடைய பாதுகாவல் அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது. அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யோபை பாதுகாத்தது போல எத்தனையோ ஊழியக்காரர்களை பாதுகாத்ததை நான் பார்த்துருக்கிறேன். சில ஆபத்துகளை, எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். சத்துருக்குடைய கண்களுக்கு தெரியாதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ ஊழியக்காரர்களையும் பாதுகாத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆபிரகாம் பார்த்து. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொன்னார். அவர் உள்ளங்கையில் இருந்தால் தான் சபிக்கிறவன் யார், எதிரி யார் அப்படிங்கிறது தெரியும். உள்ளங்கையில் இருந்தால் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது யாருன்னு தெரியும். எல்லாரை குறித்தும் சாபமான வார்த்தையை சொல்லக்கூடாது.
ஏன்னா அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருந்தார்னா அங்கே போய் சாபமான வார்த்தையை சொல்லி நம்ம வம்ப வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஆபிரகாமுக்குரிய வாக்கு தத்தம், ஆபிரகாமை போல பிரியமானவர்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை இவரை கொடுத்திருப்பார். ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லும்போது மெய்யாகவே நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கணும். அந்த இஸ்ரவேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கும்போது அவருடைய குமாரன், அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் விட்டு போனால் போயிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். பின்னாடியே போய் பார்த்து என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எப்படி செய்தி வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன செய்கிறது? அப்பாண்டமாக ஏதாவது பொய் சொல்லிட்டு, ஒரு மூத்த அனுபவமுள்ள ஒரு போதவர் சொல்லியிருக்கார், என்னைய எத்தனை முறை சொல்லிட்டார். சமீபத்தில் எப்போ சொன்னார்னு தெரில. அவர் கும்பகோணத்திலே இல்லைங்க, அவர் சொந்த ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கார். நல்ல வயதான அனுபவமுள்ள பழுத்த ஊழியக்கார். கட்டை என்னைக்கு போகுமோ தெரியாது, அந்த கண்டிஷனில் இருக்குது. அலெக்ஸ் பிரதர் கும்பகோணத்திலே இல்லைங்க, அவர் ஊருக்கு போயிட்டார், ஆளே இல்லை. இந்த பிரசங்கத்தை கேட்டவங்க எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, என்ன அலெக்ஸ் பிரதர் அங்கே கும்பகோணத்தில் இல்லையாமில்ல? ஏன் பிரதர் வாங்க, கார் எடுத்து நேராகவே கூட்டிகிட்டு வந்துட்டேன், இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நேற்றுக்கு இங்கேயே வந்துட்டாங்க, பேசிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் ஆண்டவர் நீ எப்படி வச்சுருவார் பாருங்கள். அதாவது சில மனுஷங்களுக்கு எனக்கு பிடிக்கலைன்னா இவன் வாழவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு உண்டு. அது யாருக்கு இருக்கும்? கொள்ளைக்காரன், கொலைகாரன், கள்ளக்கடத்தல்காரங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இருக்கும். தேவனுடைய மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி சொன்னதுனால தான் பிரதர் வந்தோம். இது மட்டும் இல்லைங்க, அலெக்ஸ் எல்லாம் பிச்சை எடுக்கிறாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆமாம் பிரதர், இப்படி ஒரு பிரசங்கத்தை நானும் கேட்டிருக்கேன். வந்தவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பிரசங்கத்தை நானும் கேட்டிருக்கேன். அவருடைய விருப்பம் அது. அவருடைய விருப்பத்தின்படி தேவன் நமக்கு செய்ய மாட்டார். அவருடைய மன விருப்பத்தின்படி தான் நமக்கு செய்வார். நம்முடைய மன விருப்பத்தின்படி தான் அவர் செய்வார். அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு தேடுகிறது யார் என்று தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக எப்படி இருக்கிறது, அதான் பிரச்சனை. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் எந்த அளவு தேவனை பிரியப்படுத்துகிறோம், பின்பற்றுகிறோம், எந்த அளவு கை கொள்ளுகிறோம், உண்மையாய் துதிக்கிறோமா? தூங்கும்போது நினச்சேன், தூங்கும்போது துதிச்சுக்கிட்டே தூங்கினா என்ன? முடியலை, போட முடியலை. துதிச்சுக்கிட்டே தூங்கினா என்ன? ஒரு வாரம் உடம்பு சரியாக இல்லை, துதிச்சுக்கிட்டே தான் தூங்கணும். முன்னாடி ஜெபம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆறாக நடக்கிற மாதிரி இருக்கும், என்னமோ மாதிரி இருக்கும், விலகினோ படுத்திருக்கோம், இப்படியே இருக்கும். ஆனால் அந்த அந்த சிந்தையில் இப்படியே இருக்கும். அப்படி கடந்து வாங்கலேன், அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம். உடம்பு சரியில்லைன்னா அதுக்காக பெருசாக கவலைப்பட்டுலாம் இருக்க முடியாது. உடம்பு சரியில்லைன்னா என்ன, கர்த்தர் சித்தமான சுகமாகும். இல்லை, எல்லாருக்கும் நடக்க போகிறது தான் நடக்கும். முதியவர் பாருங்கள், போன வாரத்தில் நம்ம மார்க்கெட்டில், பாலக்கார மார்க்கெட்டில் மாங்காய் வியாபாரி 52 வயசு உள்ளவர் வெயில் தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்து இறந்துட்டார். டிவியில் சொன்னாங்க. காடு வெட்டி, எந்த பகுதியில் உள்ள காடு வெட்டியோ தெரியல, அந்த பகுதியில் வந்துக்கிட்டு இருந்தவர், ஒரு வியாபாரி வந்துகிட்டு இருந்தவர், அவர் வெயில் தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்து இறந்து போயிட்டார். 52. முதியவர் அப்படின்னா நாங்களாம் அந்த பட்டியலில் வந்துடுவோம். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் பேரை சொல்லி முதியவர் அப்படிம்பாங்க. அந்த வயசில் இருக்கோம் நாங்கள். அதனால் உதிர்ந்து போகக்கூடிய ஒரு காலம். பழம் முத்தி போச்சு, பழுத்துருச்சுன்னா
அது உதிர்ந்து போகக்கூடிய ஒரு கடைசி காலத்தில் இருக்கும். இந்த கடைசி காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் பொய், பித்தலாட்டம், பொறாமை, பெருமை, மற்றவங்கள குறை சொல்கிறது இதெல்லாம் வேண்டாம். உழுகிற காலம், நல்லா கணிஞ்சு நிற்போம். உழுகும்போது நல்லா கணிஞ்சு உழுந்ததுன்னா தோட்டக்காரர் வந்து அதை எடுத்துக்குவார். எடுத்துக்கொண்டு பத்திரமா அவர் சாப்பிடுவார். இல்லை நல்ல வியாபாரத்துக்கு இல்லை அவங்க பிள்ளை எதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவார். நல்லா கணிஞ்சு நல்ல அழகான பழமாக இருந்தால் விடமாட்டாங்க. ஒரு ஊழியக்காரர் இறந்தப்போ எழுதின ஒரு கவிதை, சொல்லாமல் பறித்து கொண்டார் தோட்டத்தின் எஜமான்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினேன். அது முழுசும் சுவிசேஷம். ஆமாம், ரகசிய குரல் ஒன்று காதுக்குள் கேட்ட உடனே அவசரமாக சொல்லாமல் போயிட்டியா, அதெல்லாம் அந்த மாதிரி மாதிரிலாம் வரும். எல்லார் காதுக்குள்ளேயும் அப்படி ஒரு செய்தி வரும். அவசரமாக சரி கிளம்பு, சரி வந்துரு அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லார் காதுக்குள்ளேயும் வரும். வந்தாச்சுன்னா நிற்க முடியாது, போய் ஆகணும். எங்கே போவோம், அதான் முக்கியம். அப்போ இங்கே இருக்கும்போது என்ன செய்யணும்? குறை சொல்கிறது, பொறாமைப்படுறது, பெருமைப்படுறது, குற்றப்படுத்துறது, அநியாயம் பண்ணுறது, ஏமாத்துறது. கேள்விப்பட்டோம், ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டோம். நேற்று வந்தவங்க எவ்வளோ கதை சொன்னாங்க. எல்லாம் சொல்கிறதா வேண்டாமான்னு தெரியலை. கணக்குக்கு அதிகமான காணிக்க வரும்போது அடுத்த மாநிலத்தில் வட்டி கொடுறாங்களோ 5 பைசாவுக்கு. ஊழியக்காரங்க, அவங்களுக்கு கீழே எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்காங்க. அந்த ஊரில் எத்தனையோ ஏழை ஜனங்கள் இருக்காங்க. அவங்க பிரேயர்களுக்கு போகிற வழியில் எத்தனையோ பேர் ரோட்டோரத்தில் படுத்திருக்காங்க. ரோட்டோரத்தில் படுத்திருக்காங்க. யாருக்காவது செய்யலாம். எதுக்காக சொல்ல வர்றேன்னா, பழுத்து விழப்போகிற காலத்தில் கணிஞ்சு நிற்கணும். நல்ல சுவையுள்ள கனியாக கணிஞ்சு நிற்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த மரத்துக்கு தேவையான சத்தான ஆகாரம், நல்ல தண்ணீர் இருக்கணும். சத்தான ஆகாரம் தேவனுடைய வார்த்தை, தண்ணீர் நம்முடைய ஜெபம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கேயாவது போனால் சும்மா ஜெபம் பண்ணிட்டு வர வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு வந்தால் என்ன ஆகும்? பில்லு தான் முளைக்கும். 2 வார்த்தையை போட்டு, தேவனுடைய வார்த்தை விதையாக இருக்கிறது, இந்த விதையை போட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, விதையை போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்த மாதிரி அது முளைச்சிட்ருக்கும். ஒரு சாட்சி, ஒரே ஒரு சாட்சி அது இருக்குது. எத்தனையோ முறை சொல்லியாச்சு, பரவாயில்ல. ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு வந்து ரட்சிப்பட்டு ஊழியக்காரராக போயிட்டார், ஆந்திரா ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. எத்தனையோ முறை சொல்லிட்டேன், பரவாயில்ல. ஆனால் அந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அவரால் எத்தனை ஆத்மா ஆதாயமாச்சு, அவரால் எத்தனை சபைகள் உருவாச்சுன்னு தெரியாது. எத்தனை பேரத்தில் அப்படி நடந்துன்னு தெரியலையே. இந்த ஒரு நபரை பார்த்தோம், அவர் சொன்னார். எத்தனை இடத்துல நடந்துன்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு எங்கேயா போய் தின்னுட்டு அடுத்த மூலையில் மாங்கொட்டையை போட்டு போயிடுவோம். அது முளைச்சி காய்ச்சா அவங்க வண்டியாக அவங்க விற்றுக்கிட்டு இருப்பாங்க. டாட்டா ஏசியில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது முளைச்சி நமக்கு நம்ம போட்டதான்னு தெரியாது. அதனால் எங்கே பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் பாவ மன்னிப்புக்கு வேறு வழியே இல்லை. உலகத்திட்டு விட்டு கடந்து போய்த்தான் ஆகணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்லிடுங்க. ஏதாவது ரீதியில் பிடிச்சிட்டு எரியும், நமக்கு தெரியாது, அது கனி கொடுத்துட்ருக்கும். ஆத்ம பாரம் இருந்தால் தான் அதெல்லாம் புத்தி பாருங்கள். திருடன் எம்புருஷனும் கச்சேரிக்கு போயிருக்கான், எல்லா புருஷனும் கச்சேரிக்கு போயிருக்கான், எம்புருஷனும் கச்சேரிக்கு போயிரு. ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது உங்களுக்கெல்லாம். என்ன அர்த்தம்னா, எல்லா புருஷனும் கச்சேரிக்கு போயிருக்கான்னா எல்லோரும் கச்சேரிக்கு போயிருக்காங்க, அதனால் என் புருஷன் போயிருக்கான் அப்படின்னா இவன் திருடன். இந்த புருஷன் இருக்கான இவன் திருடன். கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனால் திருடலாம், பிட் பாக்கெட் அடிக்கலாம், ஏதாவது பிச்சுட்டு வரலாம், செயின் எடுத்துகிட்டு வரலாம். அதான் எல்லா புருஷனும் கச்சேரிக்கு போயிருக்கான், என் புருஷனும் கச்சேரிக்கு போயிருக்கான். இந்த பழமொழிய அர்த்தம் இதுதான். இந்த கதை நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாரும் போகிறாங்கங்கிறக்கா நம்ம போக வேண்டாம், எல்லாரும் வர்றாங்கங்கிறக்கா நம்ம வர வேண்டாம். கச்சேரிக்கு போகணுன்னா, கச்சேரிக்கு எப்படிப்பட்டவங்களாம் நம்ம போகணுன்னா, நாம் மிகச்சிறந்த பாடகராக போகணும். இல்லை ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய ஒரு இசை கலைஞனாக போகணும். சும்மா கூட்டத்தோட கூட்டமாக போய் உட்காந்து
கூட்டம் சேர்ந்த இடத்துல திருட முடியுமான்னு பார்க்குறது, இப்படியெல்லாம் நம்ம போகக்கூடாது. நல்ல இசை கலைஞனாக போகும். அப்போது கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றோம் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு மணியான ஆத்மாவாக இருக்கணும். 10 பேர் ஒரு ஆளாக வந்து உட்காரக்கூடாது, 100 பேர் ஒரு ஆளாக வந்து உட்காரக்கூடாது. ஒரு ஆள் வந்து உட்கார்ற கர்த்தருடைய பார்வைக்கு தெரியணும். ஏன்னா அவருடைய பார்வை, அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது யார்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு வந்திருக்கிறது யார்? உலாவிக் கொண்டிருக்கிறது அவருடைய பார்வைக்கு தெரியணும். அவருடைய பார்வைக்கு தெரியணும். பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு இடம் சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல ஒரு பேய் துரத்துறதுக்கு கூப்பிட்டாங்க. அந்த ஊழியக்காரர் வர்றார், இந்த ஊழியக்காரர் வர்றார், இந்த எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அன்றைக்கெல்லாம் நம்மள்ட்ட பைக்கு தான், அவங்கெல்லாம் காரில் வர்றவங்க. இந்த ஊழியக்காரர் வர்றார், இந்த ஊழியக்காரர் வர்றார், அந்த ஊழியக்காரர் வர்றாரு. பிரதர் நீங்களும் வாங்க. நான் சொன்னேன், நான் 10 பேரில் ஒரு ஆள்லாம் வந்து நிற்க மாட்டேன். 10 பேரில் ஒரு ஆளாக வந்து நிற்க மாட்டேங்க. நான் வந்தால் ரிசல்ட் காட்டுவேன். 10 பேர் ஒரு ஆளாக வந்து நிற்க மாட்டேன். அவங்க சொன்ன பதில், இந்த ஊழியக்காரர் சரியாக இல்லை. என் காதுக்கு வந்துச்சு. இந்த ஊழியக்காரர் சரியாக இல்லைன்னா, எந்த ஊழியக்காரர் சரியாக இருக்காரா அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிக்கணும். ஏன்னா தேவன் கிரியை செய்கிறதுக்கு ஒரு 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 ஆயுதம் அவருக்கு தேவை. அந்த ஆயுதம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, மழுங்களை வெட்டணுன்னா மழுங்கி போகக்கூடாது. அது கருக்குள்ளதாக இருக்கணும். அவர் சொன்னால் கேட்குறதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆயுதமாய் தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருப்பார் என்று சொன்னால் நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும். இன்னொன்று, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதி நமக்குள்ள இருக்கணும். அந்த உறுதி எப்போ வரும்னு சொன்னால், சத்தியத்திற்கு பயப்படுகிற பயம், கீழ்ப்படிதல் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த தைரியம் நமக்குள்ளே வரும். அந்த தைரியம் நமக்குள்ளே வரும். விசுவாசத்தோடு கூட தைரியம் இருக்கும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு கூட தைரியம் சொல்லியாச்சுன்னா நடந்து தான் தீரணும். நடந்து தாங்க தீரணும். நீங்கள் விசுவாசத்தோட தைரியமாக, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட தைரியமாக மழையை நிறுத்தி பாருங்கள், நின்று போகும். எலியா அப்படி தான் ஜெபம் பண்ணான். கருத்துள்ளவனா ஜெபம் பண்ணான். 3 வருஷம் கழித்து வானத்தை திறந்து விட்டான். அடித்து ஊற்றுச்சு மழை. இந்த வெப்பம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலை. இந்த வெப்பத்தை தணிக்க ஒரு நபர் நம்ம ஊரில் உண்டா? இது என்ன? இது இயற்கையின் சூழ்நிலையா? மனிதன் தானாய் தேடிக்கொண்டது தான் இதெல்லாம். ரோட்டில் உள்ள மரங்களையெல்லாம் வெட்டியாச்சு. இனிமேல் மரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ற அளவுக்கு வெட்டியாச்சு. காடுகள்லாம் தீப்பிடிச்சி எரியுது. டிவியில் காட்டுறாங்க, மலைப்பகுதியில் மலை பனி பாறைகள் பெரிய பட்டணத்தை போல் கரைஞ்சி தண்ணிக்குள்ளே உழுகுது. அப்போ வெப்பம் அதிகரிக்காமல் என்ன செய்யும்? இந்த வெப்பம் மறுபடியும் அதிகரிக்கும்னா எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியாது. மரம் வச்சு அது பெருசாகி பனிப்பாறை எல்லாம் திரும்ப என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் நினச்சாருன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் எல்லாம் செய்ய முடியும். ஏன் அனுமதிக்கப்பட்டது என்பதை ஜெபம் பண்ணி நினச்சா உடனே போய் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குன்னா, அப்படி ஒருவேளை இது யூடியூப்பில் பார்க்குறவங்க எத்தனை பேர் பரியாசம் பண்ணி சிரிக்க போகிறாங்களோ தெரியாது. பண்ணட்டும், பரவாயில்லை. மழையை நிறுத்தக்கூடிய அளவு உங்களுக்கு தைரியம், விசுவாசம் இருக்குமென்று சொன்னால் உடனே அதை செய்யக்கூடாது. இது தேசத்தின் நன்மையை கெடுப்பது. எத்தனையோ பேர் மழைக்காக ஜெபம் பண்ணி இருப்பாங்க. எத்தனையோ விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவ விவசாயிகளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வாட்டு போய் நிப்பாட்டி வச்சு எல்லாரையும் தவிக்க விடக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய ஜெபம் பலமில்லதாக இருக்கலாம், அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளுகிறதெல்லாம் சுலபமான வழிதாங்க சொல்லியிருக்கு. சுலபமான வழிதான் சொல்லியிருக்கு. ஒரு 1000 பேருக்கு விருந்து வை அப்படிலாம் சொல்ல.
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஊழியம் நடந்துட்டு இருந்து நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டோம். அந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஒரு 7 நிமிஷம் 7 நிமிஷம்தான் சுவிசேஷம். அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஊர் ஜனங்க என்ன செஞ்சாங்க, அந்த கோயில் உள்ள ஆம்பிள்ஃபயர் மைக் செட்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஊருக்கே சாப்பாடு இல்லை, அந்த கிராமத்துக்கே சாப்பாடு கொடுத்துட்டாங்க. 7 நிமிஷம் சுவிசேஷம் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் போயிட்டோம். அங்கே சபை ஆரம்பித்து அது எப்படியோ வளர்ந்து எப்படியோ ஊழி நடந்துட்டுருக்கு. இன்னொருத்தர் கேட்டிருக்கார், ஒரு கிராமத்தில் சர்ச்சு கட்டிகிட்ருக்கோம், ஐயா அங்கே செஞ்சீங்க, அங்கே அவர் வந்தார், அங்கே செஞ்சீங்களா, அது மாதிரி இங்கே செய்யுங்கய்யா, இந்த கிராமத்தில் இவ்வளோ பேர் கர்த்தரை அறியாத ஜனங்க இருக்காங்க, அந்த இடத்துல ப்ரேயர் காலவரை கட்டிட்டேன் சொன்னார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நடத்தினா செய்வோம். இங்கேருந்து எதையும் கொண்டு போக முடியாதுங்க. காசு இருந்தால் ரகசியமாக கொண்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தால், ஒரு வேளை இளைஞர்கள் இருப்பீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சேர்த்து வைங்க. நான் ஊழிய நோக்கத்தோடு உங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். இளைஞர்கள் காலங்களை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த காலங்களை தவற விட்டால் நழுவ விட்டால் பெற முடியாது. ஆனால் எதிர்காலத்தை குறித்த திட்டம் ஒருத்தருக்கும் இருக்கணும். ஆனால் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும். கிடச்சினா கொண்டு ஒழிச்சு வச்சுக்கூடாது. அது என்ன செய்யணும், அது முறையாக செய்யணும். எல்லாம் செஞ்சோ மிச்சம் இருந்தால் பத்திரமா வைங்க, அது எப்போ இருந்தாலும் தேவைப்படும். அந்த கிராமத்தில் எப்படி ஒரு 1500 பேர் இருப்பதாக சொன்னாங்க. கர்த்தருக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கும்போது அதை செய்கிறதுக்கு நாங்களும் வருத்தப்படுற ஆள் கிடையாது. எப்படியா கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே போதும். சுருக்கமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுருக்கமாக சொன்னால் போதும். யார் அதுக்குன்னு யாரும் கொடுங்கன்னு நான் ஒன்றும் கேட்கல. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய நடத்து இருக்கா, அங்கே போய் அந்த மாதிரி செய்து ஜெபம் பண்ணலாமா, ஒரு சுவிசேஷம் சொல்லலாமா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நடத்தல் இருக்குமானா போய் அதை செய்வோம். என்ன சொல்லப்படுகிறது, பெற்றுக்கொள்கிறதுக்கு கஷ்டமான வேலையை சொல்லலைங்க. இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணு, அதுக்காக சொல்ல வந்தேன். இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செய், இல்லை வேறு ஏதாவது முடியாத காரியத்தை இத்தனை ஊழியத்தை தாங்கு, இத்தனை பட்டணங்களில் சுவிசேஷம் சொல்லு, அதெல்லாம் சொல்ல சுலபமான வழியைத்தான் சொல்லியிருக்கு பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளோதான். கற்பனையை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்தால் நமக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிடும். நாம் கேட்குறது கிடைக்கும், தேவைக்கு மிஞ்சியும் கிடைக்கும். தேவைக்கு மிஞ்சி கிடைச்சா, பணம் கிடைச்சா யாருக்கா செலவழிக்கலாம், உதவி செய்ய பண்ணலாம். தேவைக்கு மிஞ்சி ஒரு வீடு குடியிருக்க தேவை, இன்னொரு வீடு இருக்குது, என்ன பண்ண முடியும்? இதுதான் தேவைக்கு மிஞ்சி. இதை ஒன்றும் பண்ண முடியாது. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு தான் நம்ம கொடுக்கலாம். இதை வேறு ஒன்றும் செய்ய முடியாது. தேவைக்கு மிஞ்சின்னா என்ன, தேவைக்கு மேலே மிதம் மிஞ்சி பணம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நான் இப்படி வேணும் நம்ம செலவழிக்கலாம், பத்திரப்படுத்தியும் வைக்கலாம். காசுகளை வீணாக்கிடக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்தில் உள்ளவன் கஞ்சன், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கருமின்னு சொல்லுவாங்க. என்னைய கருமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எது அவசியமோ அதைத்தான் செய்வேன். அவசியம் இல்லாத காரியத்தை செய்ய மாட்டோம், அவசியமானதை மட்டும்தான் செய்வோம். அப்போ தேவையில்லாத செய்யணும் கஞ்சன் கருமின்லாம் சொல்லுவாங்க. பரவாயில்ல, இன்னமும் சொல்லுங்கள், அதனால் ஒன்றும் கிடையாது, சொல்கிறதுனால ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எப்படி நிற்கிறேன் இப்படின்ற முக்கியமான விஷயம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சும் அந்த மாதிரி வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கடினமான காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லலை, சுலபமான காரியத்தை தான் சொல்லியிருக்கார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இதை தான் செய்ய சொல்கிறாரு. இதை செய்வது ஒரு மனிதனுக்கு கஷ்டமல்ல. இதை செய்கிற மனிதன் யார் என்பதைத்தான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு அவரை தேடுதல் யார் என்று சொல்லி அவருடைய கண்கள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. இதை செய்கிறதெல்லாம் யார், இதை செய்கிறதெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் அதை செய்வோம்,
நாம் விருப்பப்பட்ட சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு போதாது, நிரந்தரமல்ல. நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். சத்தியத்தை கைக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறப்பா, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த சபையில் நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து இந்த மட்டுமாய் நடத்தினபடியாலும் நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள், வார்த்தைகளெல்லாம் உம்முடையது, ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழிகளை குறித்து நாங்கள் பேசியிருக்கோம். ஆண்டவரை, ஒவ்வொரு இதயங்களும் அது பதியட்டும். யூடியூப் வழியாக கேட்கிறவர்களானாலும் எல்லாருடைய இருதயங்களும் அது பதியட்டும். ராஜா ஸ்தோத்திரம். யாரை குறித்தாக குற்றம் சொல்லி இருந்தால் மன்னிப்பீராக. இறங்கி கிரீச்சியும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வருவதாக. சரீரத்தில் காணப்படுற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனை, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போவதாக. சமாதான தேவனே இறங்கி ஒவ்வொரு இருதயங்களில் குடிகொண்டு ஆளுகை செய்வீராக. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.